பெண் மருத்துவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பாஜக பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக பிரமுகர் பாலியல் புகாரில் வசமாக சிக்கியது எப்படி? கொலை, கொள்ளை, மோசடி, பாலியல் புகார்களில் சிக்குவது அல்லது சிக்கிய பிறகு பாஜகவில் சேர்வது என்பது தொடர்கதையாகிக் கொண்டிருக்கிறது. அதுவும் மிஸ்டு கால் எனப்படும் தவறிய அழைப்பில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு பதிலாக தவறான நபர்களையே சேர்ப்பதையே வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் பெண் மருத்துவரிடம் பாலியல் சேட்டை செய்ததாக சிக்கியிருக்கிறார் பாஜக பிரமுகர் ஒருவர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் பகுதியில் வசித்து வருபவர் பாஜகவை சேர்ந்த பிரமுகர் நாஞ்சில் ஜெயக்குமார். இவர் நாகர்கோவில் அருகே உள்ள கோட்டார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது அங்கு சிகிச்சை அளித்த பெண் மருத்துவருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை அளித்ததாக கூறப்படுகின்றது. மேலும் பெண் மருத்துவரிடம் செல்போன் மூலமாகவும் தொடர்பு கொண்டு ஆபாசமாக பேசி டார்ச்சர் கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசியல் பிரமுகராட்சி என அமைதி காத்துள்ளார் பெண் மருத்துவர். ஆனால் அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நாளுக்கு நாள் இவரது தொல்லை அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்த பெண் மருத்துவர் கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஓ அவரா என்று நம்முட்டு சிரிப்புடன் விசாரணை செய்த போலீசார் பாஜக பிரமுகர் நாஞ்சில் ஜெயக்குமார் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தட்டி தூக்கியிருக்கிறார்கள். பாஜக பிரமுகர் பெண் மருத்துவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்ட சம்பவம் நாகர்கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கைது செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் குறித்து விசாரிக்கும் போது கடந்த 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளரிடம் பண மோசடியில் ஈடுபட்டது உட்பட ஜெயக்குமார் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. மேலும் ஏற்கனவே ஒரு பெண் போலீசாரிடம் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ஆபாச வார்த்தைகளில் பேசியதாக குற்றமும் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் தான் மீண்டும் ஒரு பெண் மருத்துவரிடம் செல்போன் மூலமாக பேசி வசமாக சிக்கியிருக்கிறார். 2022ஆம் ஆண்டு இவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்த நிலையில் நீண்ட நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார் என்கின்ற கூடுதல் பின்னணிகளும் உள்ளன. திமுக, அதிமுக என பல்வேறு கட்சிகளில் இருந்திருந்தாலும் தற்போது பாஜகவில் இணைந்து பாஜக பிரமுகராகவே வலம் வந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் பெண் மருத்துவர் அளித்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்.